வணக்கம். நான் உங்கள் பவி. போன எபிசோடில் கடன் எப்படி வாங்கணும், எதுக்காக வாங்கணுன்றதை பற்றிலாம் பார்த்தோம். இந்த எபிசோடில் வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். நம்மளோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார ஆலோசகரான தமிழரசன் அவர்கள். வணக்கம். இந்த நிகழ்ச்சியோட நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளரான பவித்ரா அவர்களுக்கும் வணக்கம். நம்ம கடந்த 2 எபிசோடா நிறைய பேசிட்டோம். இந்த எபிசோட்ல வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை சொல்லுங்க. இதுல நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸ்னோபால் மெத்தடு, டெப்ட் ஸ்டாக்கிங் மெத்தடு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே கடனை ஈஸியா அடைக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள். இதுல நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான முறையில கடனை எப்படி அடைக்கிறதுன்னு சொல்றீங்களா? இப்போ இந்த டெப்ட் ஸ்டாக்கிங் மெத்தடை எடுத்துக்கிடுவோமே. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வாங்கின கடன்ல எந்த கடனுக்கு நம்ம அதிகமா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குதோ அந்த கடனை முதல்ல கட்டி அடைக்கணும். இப்படி பண்றது மூலியமா நம்ம எந்த கடனுக்கு அதிகமா வட்டி கொடுக்குறோமோ அந்த கடன் முதல்ல அடையும். அதுக்கப்புறம் மற்ற கடனை அடைக்கணுங்கிறது தான் இந்த டெப்ட் ஸ்டாக்கிங் ஸ்ட்ராட்டஜி. அப்படியே அந்த ஸ்னோபால் ஸ்ட்ராட்டஜியையும் நம்ம நேயர்களுக்காக சொல்லிருங்களே. நம்ம வாங்கின கடன்ல எது சின்ன கடன் தொகையா இருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த சின்ன கடனை முதல்ல அடைக்கிறது. இதை ஸ்னோபால் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு கடனை வாங்கும் போதே அந்த கடனை எப்படி அடைக்கணுங்கிறதுக்கான வழியும் ரெடி பண்ணிட்டு தான் கடன் வாங்கணும். அதுதான் நல்லது. கடனை எளிமையா அடைக்கிறதுக்கு எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எது? ஓ, இப்படியே கேட்டிங்களா? நம்மளோட வரவு செலவை கைப்பட எழுதி செலவு பண்ணணும். இப்படி பண்றனால நம்மளோட செலவை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். நம்ம எதுக்காவது தேவையில்லாம செலவு பண்றோம்னா அது நம்மளுக்கு தெரிய வரும். இப்படி நம்ம வரவு செலவு கணக்கு எழுதி வந்தோம்னா நம்ம நாட்டுக்கே வரக்கூடிய ஆண்டுல எதுக்கெல்லாம் செலவு பண்ண போறோங்கிறத பட்ஜெட் போடுறாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் எதுக்கெல்லாம் நம்மளோட வருமானத்தை செலவு பண்ண போறோங்கிறத எழுதி வச்சுக்கிடணும். இப்படி பண்றனால நம்மளால செலவை மிச்சம் பிடிச்சி கடனை எளிமையா அடைக்க முடியும். நன்றி நேயர்களே. உங்களோட பொருளாதார ரீதியான கேள்விகளை எங்களோட பகிர்ந்துக்கிட்டு அதுக்கான ஆலோசனைகளை பெறுவதற்கு எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான 8438339089 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கேள்விகளையும் பிரச்சனைகளையும் டெக்ஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த எபிசோடில் அதை பற்றி நம்மளோட பொருளாதார ஆலோசகருடன் விவாதிக்கலாம். நன்றி மக்களே.